நம்ம அதில் தோற்று போய் விடுவோம். ஆனால் எல்லாம் எதனால் வாய்க்கும், எல்லாம் எதால் வாய்க்கும் என்றால் கர்த்தரால் மாத்திரம்தான் அது வாய்க்கும் என்று சொல்லி வேதமும் சொல்லி கொடுக்கிறது. கர்த்தரும் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். அநேக சாட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் எல்லா காரியமும் கர்த்தரால் தான் அது வாய்க்கும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 39வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், அவனை தனக்கு தன் ஊழியக்காரனாகவும், வீட்டுக்கு விசாரணைக்காரனும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வைத்தான். 3வது வசனத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யாரோடெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த சபையை ஒரு வருடம் நடத்தி இருக்கிறோம் என்றால் ஒரு பக்கம் வெற்றி என்றால் இன்னொரு பக்கம் நடத்தினது யாருன்னா ஆண்டவர். கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவங்க காரியம் என்ன செய்யணும்னா வாய்க்கும். அவங்க எதை செய்தாலும் அதில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். அவங்க எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தால்தான் அதை செய்யவே முடியும். சில பேர் சொல்லுவான், என் கூட யார் இருக்கா தெரியுமா, என் அப்பா யாரு தெரியுமா, எனக்கு யாரு தெரியுமான்னு சொல்லி. யாரு கூட யார் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரிகள் இருந்தாலும் சரி, யாருக்கு யாரை தெரிஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான் காரியம் வாய்க்கும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளை கைக்குள்ள வைத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரிகளை கைக்குள்ள வைத்தாலும் சரி, வக்கீல்களை கைக்குள்ள வைத்தாலும் சரி, அரசாங்கத்தில் உரியவர்களை நீங்கள் கைக்குள்ள வைத்தாலும் சரி, என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் லஞ்சம் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை செய்கிறதுக்கு லஞ்சத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. எதெல்லாம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காரியத்தில் வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார்னு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்றால் நாம் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் வாய்க்க பண்ணுவார். அந்த கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் நம்மளோடு இருந்தார் என்றால் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது, சக்சீட் இன் எவ்ரிதிங், அதாவது எல்லாவற்றிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியும். கர்த்தர் கூட இருந்தால் ஒரு காரியத்திலும் தோல்வியை நம்மளால் பார்க்க முடியாது. 2வது காரியத்தை பார்க்கிறோம், வெற்றி உள்ளவனாய் நம்ம இருக்க முடியும். நம் பிள்ளைகளாக இருக்கட்டும், சந்ததியாக இருக்கட்டும், கர்த்தர் கூட இருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியும். 3வது காரியம், சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் மேன், அதாவது வளமான செழிப்பான, வெறும் வெற்றி மட்டும் இல்லை, ஒரு செழிப்பானவனாய் ஒரு வளம் வாய்ந்தவனாய் நாம் இருக்க முடியும். யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சபையோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். இந்த தேவாதி தேவன் எந்த இடத்துல நம்மளோடு இருக்கிறாரோ அந்த இடம், போகிற இடம் எல்லாம், அந்த காரியம், எடுக்கிற காரியத்தை எல்லாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியும். அதனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீர் என்னோடு கூட வர வேண்டும், நான் போகிற இடமெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். நம்மளுடைய காரியங்கள் வாய்க்கும். இப்பொழுதும் நம்ம அந்த போர்டு வைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். மாவட்டத்தில் ஒரு பகுதியில், அடுத்து ஒரு பகுதியில் சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் பல காரியங்களுக்காக, திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் செய்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்றால் காரியம் வாய்க்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம கூட இருக்கிறவராய் இருப்பார். இப்பொழுதும் எல்லாம் வாய்க்கும் அவரால். ஆமென்.
யாரால் எல்லாம் வாய்க்கணும்? நம்மளுடைய காரியங்கள் அடுத்து என்ன செய்யணும் என்று தெரியாத பொழுது, என்ன செய்யணும் என்று புரியாத பொழுது ஒரு ஆன்சர் கிடைக்காது, ஒரு சரியான ஒரு வழி நடத்துதல் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்றால் சரியான வழியிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். 39வது அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசித்தோம் என்றால், ஆமென், 4வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். எப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு சில காரியங்களை முதல்ல ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு இருந்தார்னா முதல்ல சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார், சில ஊழியத்தை ஒப்புவிப்பார். அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பார். அந்த குடும்பத்தை நீங்கள் எப்படி கட்டுறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க? உங்களை நம்பி சில பணங்களை ஒப்புவிப்பார். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களை நம்பி சில காரியத்தை, சில பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு அவன் உங்ககிட்ட ஆண்டவர் பொறுப்பு கொடுப்பார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது எல்லாம் எப்படி நடக்கிறதுனா கர்த்தர் நம்ம கூட இருப்பதுனால ஆண்டவர் சில காரியத்தை நம்ம கையிலே ஒப்புவிக்கிறார். இங்கே யோசேப்பின் இடத்துல சில காரியத்தை ஒப்புவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 39:5 வாசிப்போம். அவனை தன் வீட்டுக்கும் உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வீடு மாத்திரமல்ல, அந்த வீட்டில் உள்ள வெளியிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதித்தது போல நம்மளோடு கர்த்தர் இருப்பார் என்றால் நம்ம இருக்கிற பகுதி ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இருக்கிற இந்த குளத்தூர் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டும். அதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. அதனால நம்மளுடைய ஜெபங்களில் அதிகமாக செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும்னு தான் ஜெபம் பண்ணணும். எனக்கு அந்த போலீஸ்காரை காட்டுங்க என் பிரச்சனைக்கு, அந்த பணம் கொடுக்குறவனை காட்டுங்க எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு, எனக்கு இவரை காட்டுங்க உதவி செய்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் நீர் எனக்கு இறங்கி உதவி செய்யணும். ஆண்டவர் நீர் எனக்கு கூட நின்று துணை செய்யணும். ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி யோசேப்போடு அந்த தெய்வம் பாருங்க, பரலோகத்தின் தெய்வம் அந்த வாலிபனாகிய யோசேப்போடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த கர்த்தர் தான் இந்த சபையோடும் கூட இருக்கிறார். அவர் தான் இந்த சபையை நடத்தி கொண்டும் வருகிறார். அதே போல வரும் நாட்களிலே இன்னும் புதிதான காரியத்தில் இந்த சபையை நடத்துவார், நம்மளையும் நடத்துவார், குடும்பத்தையும் புதிதாய் நடத்துவார். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கலாம். ஆமென். வராத பணங்கள், கிடைக்காத பணங்களை கர்த்தரோடு கூட நாம் இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நம்மளுடைய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுவார். எல்லா வாய்ப்பின் கதவுகளும் நமக்கு திறக்கப்படும். ஆண்டவர் எல்லா கதவுகளையும் திறக்க வைப்பார். எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாம் திறக்கப்படும். ஆமென். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்குனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவனை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். தடை பண்ணுகிறாங்க. ஆமென். நீ என்ன செய்யக்கூடாது? துறவு தோண்டக்கூடாது. தடை, எல்லாவற்றிலும் தடை. நம்ம வாழ்க்கையில பார்க்கிற எல்லாவற்றிலும் தடை. ஆமென். எடுத்த காரியத்தை செய்ய முடியல, தடை. ஒரு வேலையை சரியா செய்ய முடியல, தடை. அதற்கேற்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இல்லை, தடை. எல்லா தடைகளையும் உடைப்பது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அந்த கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால் ஆமென், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆதியாகமத்தின் அதே புஸ்தகமும், ஆமென், ஆதியாகமும் 26:12 வாசிப்போம். ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் எப்படி அவனை நடத்துகிறார் என்று. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கோடு ஆண்டவர் இருக்கிறார். வேற ஒரு தேசம், சொந்த தேசம் அல்ல, வேற ஒரு ஊர். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படி கொண்டு வந்திருக்கிறார். நம் சொந்த ஊர் எதுவோ அங்கே இல்லை, நம்ம வேற ஒரு ஊரில் ஆண்டவர் தரிசனத்தின்படி கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் விதை விதைக்கும் பொழுது
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் எதெல்லாம் விதைக்கிறோமோ, எதெல்லாம் செய்கிறோமோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் பலன் தருவார். காரணம், யோசேப்போடு இருந்த கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதனால. இப்போ என்ன ஆகுது பாருங்க, அவன் வர வர நல்ல ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வாதமா அவன் வளர்ந்துக்கிட்டே வரான். ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். வசனம் இருக்குல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். நிறைய சபையிலெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஆண்டவர் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ, யார் யார் கூட இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில் அந்த தரித்திரம் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால் நம் காரியம் வாய்க்கும். ஈசாக்கு சொந்த இடத்துல விதை விதைக்கல, வேற ஒரு இடத்துல போய் விதை விதைக்கிறான். இதுக்கு முன்னாடி அங்கே விதைச்சவனுக்கே நிலம் சரியாக கிடைக்கல, விதை நெற்பயிர் சரியாக கிடைக்கல, செழிப்பு இல்லை. ஆனால் ஈசாக்கு விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பலன் தருகிறார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் பலனை தருவார். பிறர் பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். என் நண்பர் ஒருத்தர் சென்னைக்கு வரும்போது கேட்டான், ஜான்சன் நான் இங்கே வரேன், உன்னோட 2 வீலர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். தாராளமாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அதுக்கு அவன் கேட்டான், என் நண்பர் கேட்டார், நாங்கள் 2 பேராக வரோம், நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி என்கிட்ட 2 வீலர் தான் இருக்குது, எதிர்காலத்தில் நான் கார் வாங்குவேன், கார் வாங்கினேன்னா நீ காரை வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது? கர்த்தர் நமக்கு பலனை தருவார். நம்மளுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கணும். என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும், நான் ஆசீர்வாதமாய் செய்வேன் என்று சொல்லி நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டதாய் மாற்றுவார். நம்மளால் முடியாது, நானே கஷ்டமாக இருக்கிறேன், அதை தள்ளி வைத்து கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். வார்த்தைகள் அப்படிப்பட்டதாய் பேச வேண்டும். இவனை பாருங்க, விதை விதைக்கிறான், இப்போ துறவு தோன்றான். துறவை தோன்றின உடனே இத்தனை நாள் அவன் தோண்டி இருக்கிறான், தண்ணி வரல. இவன் தோண்டின உடனே தண்ணி வருது. இவன் தோண்டின உடனே தண்ணி வந்தோன்னா அவனுக்கு ஒரே பொறாமை. கர்த்தர் அடைக்கப்பட்ட துறவுகளை மறுபடியும் நீங்கள் தோண்டுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தை வாசித்தால், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். மூடின நீரூற்றில் மறுபடியும் ஒரு தண்ணி வருகிறது போல ஒருவேளை உங்கள் காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், தூற்று போடப்பட்டு இருக்கலாம், மூடி போடப்பட்டிருக்கலாம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நம்மளுடைய காரியம் வாய்க்கும். மறுபடியும் நீங்கள் தோண்ட ஆரம்பியுங்கள், மறுபடியும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், மறுபடியும் சபை ஊழியத்திலே பங்கு கொள்ள ஆரம்பியுங்கள், மறுபடியும் உங்களை புதிதாய் அபிஷேகம் பண்ணி கொள்ளுங்கள், மறுபடியும் உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டவருக்குள். மறுபடியும் ஞானஸ்தானத்தை எடுத்தேனே இப்பொழுதும் உமக்காய் வாழுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆமென். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் மறுபடியும் தோண்டுகிறான். 19வது வசனத்தை வாசித்தால், அங்கே சுரக்கும் நீரூற்றை அந்த வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள். உள்ளத்திலிருந்து உங்களுக்கு நீரூற்று பரிசுத்த ஆவியானவர் புது அபிஷேகத்தை தொடுப்பார். அதனால மூடி போட்ட காரியத்தை எல்லாம் துறக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய காரியம் வாய்க்கும். ஆமென். இந்த தேசத்தில் பல சட்டங்கள் போடப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த சட்டங்கள் போடப்பட்டிருந்தாலும் ஆமென், நான் மறுபடியும் என் ஆவியிலே அனல் கொண்டவனாய், மறுபடியும் நான் ஜெபிக்கிறவனாய், மறுபடியும் என் குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறவனாய், தேசத்துக்காய் நிற்கிறவனாய் நான் மாறும்போது நீரூற்று தன்னாலே புறப்படும். உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்டதாய் மாற்றுவார். இதெல்லாம் எங்க வருகிறது? யோசேப்போடு இருந்த கர்த்தர், ஈசாக்கோடு இருந்த கர்த்தர், இன்றைக்கு அதே கர்த்தர் இத்தனை தலைமுறைகள் தாண்டி உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதனால
எத்தனை தூற்று போட்டாலும் மறுபடியும் தோண்ட தோண்ட அங்கு தண்ணி வருகிறதை பார்க்கிறேன். ஆமேன். இந்த ஈசாக்கு மறுபடியும் போய் தோண்டுகிறான், மூடுகிறார்கள். கடைசியாய் தோண்டுகிறான். அவன் சொல்லுகிறான், இப்பொழுதும் 22வது வசனத்தில், இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் அவன் வாழ்க்கையை. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செழிப்பான செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். நம்மளை நம்பி ஊழியத்தை கொடுப்பார், நம்மளை நம்பி சில காரியத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். நம்மளை நம்பி பணத்தை கொடுப்பார், நல்ல சில லட்சங்களை கொடுப்பார். நம்ம அதை எப்படி செலவு பண்ணுகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் அதை சோதித்து பார்ப்பார். நம்ம எகிப்து வீட்டை யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தது போல உங்கள் நிமித்தம் NLC ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தம் கொளத்தூர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சில இடத்துலலாம் நாங்கள் போகும்போது பார்த்துருக்கிறோம். ஹோட்டல்லாம் போகும்போது நாங்கள் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் போய் உட்காந்தோம்னா ஆட்கள் வருவாங்க. சில இடத்துல பஸ்ஸில் பார்த்துருக்குறோம், பஸ்ஸில் நாங்கள் நிற்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க, ஏறின உடனே கூட்டம் ஏறும். மகிமை இருக்கிற இடமெல்லாம் செழிப்பு. உங்கள் நிமித்தமாய் அந்த ஹோட்டல் ஓனர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோசேப்பின் நிமித்தமாய் எகிப்து வீட்டார் ஆசீர்வதிக்கிறது போல நம் நிமித்தமாய் பலர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. நீங்கள் போய் ஒரு இட்லி கடையில் போய் இட்லி வாங்கினாலும் இட்லி கடைக்காரன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு சின்ன கடையில் போய் வாங்கினாலும் அவனுக்கு அது ஆசீர்வாதம். நம்ம ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டு ஓனருக்கு அது ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படிதான் நம்ம குடும்பங்களையும் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறது. ஆமேன். எந்தெந்த இடத்துலலாம் பாருங்க ஆண்டவர் கூட இருக்கிறாரோ அங்கே எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் நம்மளால் பார்க்க முடியும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தோல்வியை பார்க்க முடியாது. இன்றைக்கு நானும் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த போர்டு காரியத்தை நாங்கள் வைக்கிறோம், கர்த்தர் வாய்க்க பண்ணும். இந்த காரியம் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த சபையை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார், பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். இல்லைன்னா இந்த சபை என்னைக்குமோ ஈசாக்கு மாதிரி மூடப்பட்டிருக்கும். மேபி சொல்ல போனால் இன்னும் வளர்ச்சி வரும்பொழுது கூட மூடப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால் காரியம் வாய்க்க செய்கிறவராய் இருப்பார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:23 வாசிப்போம். இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையை பாருங்கள். இயேசு பாருங்க, அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். சீஷரும் படவில் ஏறுகிறார்கள், இயேசுவும் படவில் ஏறுகிறார். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். வசனத்தை வாசிப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறுகிறார்கள். இயேசு எங்க ஏறுறாரோ அங்க இவங்களும் ஏறிட்டாங்க. இயேசு எங்க போறாருன்னு தெரியல இவங்களுக்கு. இயேசு எந்த பக்கம் போறாருன்னு தெரியல, எங்க ஊழியத்துக்கு போறாருன்னு தெரியல. ஆனா படவுல ஏறிட்டாரு, நம்மளும் ஏறிட்டோம். ஒருவேளை நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுறோன்னுங்க, நம்ம என்ன கேட்போம்? இந்த பஸ்ஸில் ஏறுறேன், இந்த பஸ்ஸில் நம்ம ஊருக்கு போவோமா போவாதான் தெரியலையே, உன்னை நம்பி தானே வந்தேன். இயேசு எங்கே போகிறாருன்னே தெரியாமல் சீஷர்களும் படவுல ஏறினார்கள். இப்போ படவுல யார் இருக்கிறார்? இயேசுவும் இருக்கிறார், சீஷரும் இருக்கிறார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய படகாகிய வாழ்க்கையிலும் நம்ம இருக்கிறோம். இயேசு சொன்ன வாழ்க்கையை தான் நம்மளும் பின்பற்றி ஏறுகிறோம். இயேசு போகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், இயேசு இருக்கிற இடத்துல தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது காரியம் வாய்க்கும். இன்றைக்கு இந்த படவுல இவங்க இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு கதையாக 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், 12 பேர் இருக்கிறான், இயேசுவும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசித்தால், அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையா இருக்கிறார். வசனத்தை பாருங்கள் உற்று.
அவைகளில் அலைகளினால் மூடப்படத்தக்கதாயம். அப்படி நினைச்சு பாருங்க, கப்பல்ல அலை என்ன செய்யுது? மூடுது. அப்படின்னா கப்பல் முழுகி இருக்கு. அலைகள் படவின் மேல் மூடத்தக்கதாய். ஆனால் வசனம் பாருங்க, அவரும் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். அடிக்கிற மழை, அடிக்கிற அலை. இதில் ஒருத்தர் தூங்குறாருன்னா அது யார்? ஏதோ ஒருத்தர் சொல்லுவாங்களே, புயல் காற்றுல சுண்டல் சாப்பிட்றானா, ஏதோ ஒரு கதை இருக்கும். படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் இயேசு. எந்த இடத்துல? படகுல. யாராவது தூங்குவாங்களா? நம்மளுக்கே தூக்கத்தில் டமாரன் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சா உடனே எந்திரிச்சு போய் பார்க்குறோம். சும்மா சவுண்டு கேட்டாலே எந்திரிச்சு போய் பார்க்குறோம். சில பேர் அப்பால இப்போ சாத்தானேன்றான். யாரும் நடந்து போயிருக்கிறான் நைட்டு 12 மணிக்கு அந்த பக்கம் சந்து வழியா, அந்த வீட்டு சந்து வழியா, அப்பால இப்போ சாத்தானேன்றான். பேய். அது யாரும் மோட்ரு போட வந்தானா நைட்டு எதுக்கு வந்தாங்களோ தெரில. இப்படி பயம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? யோசேப்போடு இருக்கிற கர்த்தர், அந்த இயேசு கிறிஸ்து படவுல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மளோடு தான் இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம திகைய வேண்டாம். நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனம்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். எப்பொழுதும் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவரும் நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ சீஷர்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, அவரை எழுப்பினா அப்போ எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த மலையில ஒருத்தர் எழுப்புற அளவுக்கு தூங்கி இருக்கிறாரு. ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, இந்த ஊழியத்தை பார்க்கிறேன்னு உதாரணமாய், எந்த ஒரு எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதையும் கண்ணுக்கு தெரியாது. மடிந்து போகிறோம். ஆத்மா வருவதற்கான அறிகுறி கிடையாது, ஊழியம் வளர்வதற்கான அறிகுறி கிடையாது. இதே போல் உங்களுடைய காரியத்திலும் பார்க்க முடியும். எதுவுமே வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதான காரியத்தை நம்மளால் பார்க்க முடியாது. மடிந்து போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் செத்து போகிறோன்றான் சீசர் எல்லாம். அதற்கு இப்போ இயேசுவை எந்திரிச்சிட்டார். இப்போ தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாசிப்பு அடுத்து. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை சொல்லுவதற்காக தான் இதை நான் உங்களுக்கு விளக்கணும். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு இருக்கிற இடம் ஒரு மிகுந்த அமைதல் உள்ள இடமாய் நம் குடும்பத்தை மாற்றுவார். பிரச்சனை இல்லாத இடமாய் நம்ம இடத்தை மாற்றுவார். நம்ம இடம் அமைதல் உள்ள இடமாய் மாறும். ஒருவேளை எதிர்கால சிக்கல் உள்ள பிரச்சனைகளுக்கு மிகுந்த அமைதலை கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்தில் அமைதலாக இருப்பதே நல்லது தான். கூட கூட பேசும்போது தான் பிரச்சனை என்ன செய்கிறது? வளருது. வாக்குவாதத்தினால பிரிந்து போகிறார்கள். சில இடத்துல அமைதலாக தான் இருக்கணும். மனைவி பேசினாலும் அமைதலாக தான் இருக்கணும். எங்கே போயிட்டு வருவாங்க? கணவர் வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்க. சில இடத்துல டிராஃபிக் நிமித்தமாக லேட் ஆகலாம். இல்லை சில பேர்கிட்ட பேசிட்டு வருவதற்கு லேட் ஆகலாம். ஏன் லேட்டு? ஏன் போன வாரம் இந்த மணிக்கு வந்தியே, இந்த மாதிரி ஏன் இத்தனை மணிக்கு வந்தானே சண்டை போடக்கூடாது. அதுக்குன்னு கணவர் போய் அதை சண்டை போட வேணாம். அமைதலாக இருங்க. ஒரு நாள் அவங்களுக்கு புரியும். அதே போல தான் கணவர் உள்ளே வந்துட்டு காய்ச்சா பூச்சான்னு கத்திடக்கூடாது. அமைதலாக இருந்து பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இது குடும்பத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையை வைத்து பாருங்கள். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்றால், ஆமாம், இயேசு நம்மளுடைய படவிலே குடும்பத்திலே வாழ்க்கையிலே இருக்கிறார் என்றால் ஒரு மிகுந்த அமைதலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை பிரச்சனை பொங்குற மாதிரி பொங்கி எழும்பும். விரோதமாக எழும்புகிறவங்க எழும்பிக்கொண்டே இருப்பாங்க. பின்னாடி குழி பறிக்கிற நரிகள் மாதிரி குழி பறித்து கொண்டே இருப்பாங்க. திருடுறவன் நம்மளுடைய பணத்தை திருடி கொண்டே இருப்பான். பேசுகிறவன் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம அமைதலாக மாற்றம் இருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால் அவன் செய்தது எல்லாம் வாய்க்கும். சில காரியத்தை அமைதலாகவே நம்ம மூவ் பண்ணும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நமக்காய் செய்வார். சீசர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் இயேசுவே இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடிச்ச அலைக்கும் பேஞ்ச மலைக்கும் அவரே இவனுங்க அதுக்குள்ளேயும் அந்தையரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். நமக்கு அமைதலை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எதெல்லாம் நம் வாழ்க்கையில வாய்க்கும் என்பதை பார்ப்போம். நீதிமொழிகள் 20:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 20:24.
மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராலே நடைகள் வாய்க்கும்? கர்த்தரால தான் மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய நடைகளை பார்க்கிறோம். தான் இஷ்டம் போல போறான், தான் இஷ்டம் போல செய்கிறான், தான் எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்லுகிறான். எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்வோம் என்றால் சுடுகாட்டுக்கு தான் நம்ம போய் படுக்கணும். நான் எண்ணத்தின்படி வாழ முடியுமா? முடியாது. ஆனால் உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? எண்ணம் போல வாழ்க்கை. எப்படி எண்ணம் தோணுதோ அப்படியே வாழு, ப்ராக்டிக்கலாக பாரு அப்படின்னுவாங்க. ஊழியத்திலே சொல்லுகிறாங்க, ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு ஊழியத்துக்கே வந்திருக்கக்கூடாது. எண்ணம் போல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாழவே முடியாது. வசனம் சொல்லுகிறதை பாருங்கள், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் என்றால் கர்த்தரால தான் அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் நடைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நடை இங்கே பள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, சேறு சகதியாக இருக்கு, ஆனாலும் நம்ம வருகிறோம் ஆண்டவரை ஆராதிக்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறோம், பரலோக தேவனை பாடுகிறோம், பரலோக தேவத்தினுடைய வார்த்தையை கேட்கிறோம். இதற்காக வீட்டில் இருந்து கிளம்பி வந்து இங்கே நடந்து வந்து இதுக்குள்ளே சில பேருக்கு வண்டி சரியில்லை, சில பேருக்கு பிள்ளை இருக்குது, ஆனாலும் ரெடி பண்ணி அந்த பணியில் 8 மணிக்கு நம்ம கிளம்பி அதுக்கு முன்னாக கிளம்பி இந்த சகதிக்குள்ளே நம்ம நடந்து வருகிறோம் என்றால் பரலோகம் முற்று பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நடைகள் வாய்க்கும். அது இன்றைக்கு தெரியாது, ஒரு நாள் மகிமையாய் கர்த்தர் அதை காண செய்வார். ஆமென். இது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. இந்த சந்துக்குள்ளே வந்து ஒரு சபையில் உட்கார்ந்து இந்த ரெடி பண்ணாத ஒரு சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பது சாதாரண கல்ல. பரலோகம் அதை சைன் பண்ணியிருக்கு, பரலோகம் அதை அங்கீகரிச்சிருக்கு. இந்த நடையில் இன்றைக்கு நீங்கள் வாங்க, ஒரு நாள் இதே நான் ஒரு பாதையாய் நான் மாற்றுவேன். அதான் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். நம்ம போகிற காரியங்கள் வாய்க்கும். நம்ம கடை போட்டாலும் அது வாய்க்கும், லாஸில் போகாது. ஒரு பூண்டு வியாபாரி இருந்தாராம். அந்த பூண்டு வியாபாரி ரொம்ப நாளாக போட்டு வியாபாரத்தில் டல்லாகி கடன் பட்டு இருந்தாராம். ரொம்ப நஷ்டப்பட்டுருச்சான். இது ஒரு பாஸ்டர், பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்ல சாட்சி. அந்த ஊழியக்காரர் இடத்துல போய் அவர் சொன்னார், அந்த மாதிரி எனக்கு நஷ்டப்பட்டு போச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீ என்ன பண்ண, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடாமல் வேறு இடத்துல போய் இந்த கடையை போடு அப்படின்னாராம். அவர் சொன்னாரா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போட்டால் நிறைய பேர் வருவாங்க வாங்குவாங்க, வேறு இடத்துல என்ன போட சொல்கிறீங்களே அப்படின்னு, நீ போய் போடு அப்படின்னாராம். அவர் போய் போடும்போது பார்த்தா அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வரவங்க எல்லாம் அந்த பக்கமாக வந்து ஸ்டேஷனை கொஞ்சம் தள்ளி மாற்றி கட்டிட்டாங்களாம். இவர் கடை போட்ட இடத்துல பெரிய செழிப்பாகி பெரிய வருமானம் ஈட்டி கடன்களை அடைக்கிற மாத்திரமல்ல, அந்த சபையை கட்டுகிறதுக்கு பாதி வருமானம், அவருடைய வருமானத்தை ஒரு பூண்டு வியாபாரி அவருக்கு கொடுத்தாராம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆமீன். சுயத்தினால எந்த காரியத்தையும், நம்மளுடைய எண்ணத்தினால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இதை செய்திடலாமா அதை செய்திடலாமான்னு செய்ய முடியாது, திட்டத்தை செயல்படுத்த முடியாது. கர்த்தரால் மாத்திரம்தான் காரியம் வாய்க்கும். எப்படி வாய்க்கும் என்றால் சங்கீதம் 1:1 வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் 1 அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிளை திறந்து தியானம் பண்ணணும், பைபிளை திறந்து படிக்கணும். இரவும் பகலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இரவுல கூட வேண்டாம், நேரம் கிடைக்கும் போது பைபிளை படிங்க. அவனுடைய காரியம் வாய்க்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை விட்டு விலகுங்கள், பாவிகளுடைய வழியில நிற்காதீங்க, பரிசேயர்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீர்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. அப்போ பைபிளை எப்படி படிக்கணும்? ஒரு பிரியமா, ஒரு வாஞ்சையா, ஒரு தாகத்தோடு அது படிக்கும்போது கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். நான் ஒரே மாதத்தில் பைபிள் படித்து முடிக்கிறேன் பார்த்தியா, நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்தேன் பார்த்தியா, நான் முழங்கால நின்று பைபிளில் படித்தேன் தெரியுமா, நான் 36 வாட்டி பைபிளை படித்தேன் தெரியுமா, அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்க வேண்டும்.
அது பிரியமாக வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இடைப்படுகிறவராய் இருப்பார். அவனுடைய நடைகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். 3வது வசனம், அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்தாலும் அவன் காரியம் அவன் கைகளில் இருந்து வாய்க்கும். அதுதான் அதிர்ஷ்டம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க உலகத்துல. அதிர்ஷ்டம் உள்ளவன் இவன் என்ன செஞ்சாலும் இவனுக்கு வாய்க்குது. இதெல்லாம் எங்கே கிடைக்குது? கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால். இந்த கர்த்தர் எப்பயிலிருந்து நம்மளோடு இருக்கிறார் என்றால், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால் அப்போ தோன்றின தேவன் மரண பரியந்தம் மாத்திரம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் காரியம் நிச்சயமாய் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாய் யோசுவா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதா இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகமும் இந்த வேதகமும் நம் வாயை விட்டு பிரியாதிருந்து இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாம் செய்ய கவனமாக இருக்கணும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு நான் கீழ்பட்டு சில பேர் எனக்கு என்னுடைய வழி என்ன, நான் எப்படி என்னுடைய காரியத்தை துவங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் பார்ப்பாங்க. பார்த்தா என்ன தெரியும்? அவன் ஒரு ஜோசியக்கார மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக ஏதாவது சொல்லி கொடுப்பான். அதை பார்த்து செய்யும் போதில் நடக்காது. வேத வசனம் தான். வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. இந்த வேதத்தை தியானிக்கும் போதுதான் இந்த வசனம் நம் இருதயத்தில் நம் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை காட்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் இது நாம் எப்படி புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டும். ஹவு டு டெவலப் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒருத்தன் போடுறான். ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு சின்ன விளம்பரத்தில் வருது, ஹவு டு டெவலப் யுவர் பிஸ்னஸ், இதை பண்ணு அதை பண்ணுன்றான். ஒன்றுமே கிடையாது. இது இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது என்னுடைய காரியம் வாய்க்கும், என்னுடைய பிஸ்னஸ் வாய்க்கும், என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புது டிசைன், இன்னும் பழைய வேலையை செய்யாபடி என் வேலையை இன்னும் புதுசாக நான் எப்படி செய்யலாம், வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். எப்படி நான் புத்திமானாய் நடந்து கொள்வது, எப்படி என் மனைவியின் இடத்துல நான் நடந்து கொள்வது, எப்படி மனைவியை சமாளிக்கிறது. சும்மா வார்த்தையை வச்சு அந்த நேரத்துக்கு சமாளிச்சுட்டு போயிடலாம். அதெல்லாம் நிரந்தரம் கிடைக்காது. புத்திமானாய் நடந்து கொண்டான் யோசுவாவை போல. கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறார், கர்த்தர் யாரோடு இருக்கிறார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆண்டவர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆபத்து நாட்களிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா. அதனால் நம் காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க செய்வார். யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் எத்தனை காரியங்கள் மூடப்பட்டாலும் திறக்கப்பட்டது. அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். படவிலே சீசரோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். நம் நடையை கர்த்தரால் வாய்க்கும். நம் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அதுக்குன்னு நைட்டெல்லாம் முழிச்சுட்டு பகலில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அல்ல. கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை தியானித்து பாருங்கள். நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து